Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்மளோட டெய்லி லைஃப் வீட்டு வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் வீட்டு வேலைகளை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் டீ போடும்போது கண்டிப்பாக இஞ்சி ஏலக்காவை தட்டி தான் போடுவோம். அப்போ தான் நம்மளோட டீ வந்து நல்ல வாசனையாக இருக்கும். பட் இதுக்காக ஒவ்வொரு வாட்டி டீ போடும்போதும் நம்ம இஞ்சியை தோல் சீவிட்டு ஏலக்காயை எடுத்து தட்டி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி எடுத்துக்கோங்க. அது கூடவே 15 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்மளோட ஏலக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பல்ஸ் மோடில் 2-3 சுற்று ஓட விட்டு எடுத்தாவே போதும். நம்மளோட இஞ்சி ஏலக்காவும் இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி வந்துடும். இப்போது இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம எப்போல்லாம் டீ போடுறோமோ அப்போது இதை நம்ம 1 ஸ்பூன் எடுத்து டீயில் போட்டாவே போதும். நமக்கு நல்ல வாசனையான இஞ்சி ஏலக்காய் டீ கிடச்சிரும். ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கும் தட்டி போடுற வேலை மிச்சம். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. பட் நமக்கு இந்த மாதிரி உதிர்த்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். இன்றைக்கி நம்ம நிமிஷத்தில் எப்படி மொத்த கார்ன் கர்னல்ஸையும் தனித்தனியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனை கரெக்டாக அந்த கர்னல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அந்த கர்னல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். ஒரு ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்ற ரோ எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி விரல் வச்சே நீங்கள் உதிர்த்து விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த முத்துக்கள்லாம் முழுசாக ரிமூவ் ஆகிட்டு இருக்குன்னு. பட் கண்டிப்பாக நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி முத்துக்களை தனியாக பிரித்து எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த முத்துக்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சு குத்துனாலோ இல்லை கையில் எடுத்தாலோ அந்த முத்துக்கள்லாம் மேஷ் ஆகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். முத்துக்களை அந்த கார்ன்லேருந்து இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லாவே டைம் சேவிங்காக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம மொத்த கார்ன் கர்னல்ஸையும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் ஆன்லைனில் வாங்கின ட்ரெஸ் ஏதாவது ரிவ்யூ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த குர்த்தி செட் தான் நான் ரீசெண்டாக மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 485 ருபீஸ். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருந்துச்சு. டாப், பேண்ட் அண்ட் ஷாலோட வரும். இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டிச்சிங்கும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ஓவர்லாக்கும் போட்டிருந்தாங்க. குர்த்தியோட டாப்லேயும் லைனிங் இருந்துச்சு. பேண்ட்டுக்கும் லைனிங் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நிஜமாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கலர் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. எப்போவுமே ஆன்லைனில் நீங்கள் எந்த பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு சர்ச் பாக்ஸில் அந்த பேரை போட்டதுக்கப்புறமா ஃபில்டரில் போயிட்டு ரேட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் இல்லைனா 5 ஸ்டார் ரேட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது நீங்கள் மீஷோவில் ஷாப்பிங் பண்ண போகிறீங்கன்னா ட்ரஸ்டட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் அஷ்யூர்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே அமேசானாக இருந்தால் அமேசான் ஃபுல்ஃபில்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரேட்டிங் உள்ள ப்ராடக்ட் மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கஸ்டமர் இமேஜஸ், கஸ்டமர் ரிவ்யூஸ்னு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டில் வந்து வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது ஆஃபர் போடுற டைமில் பார்த்து தேவையான பொருளை ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும். இந்த குர்த்தி செட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரே ஸ்பூன் எண்ணெயை வச்சு நல்லா மொறுன்னு த்ரெட்டட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 150 கிராம் போன்லெஸ் சிக்கனை நீட்டமாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். இப்போது இந்த சிக்கனை நம்ம 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சிடலாம். சிக்கன் ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டை தண்ணியில் உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு அந்த நூடுல்ஸை போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணினா தான் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸை இந்த மாதிரி ஒரு லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஊற வச்ச சிக்கனை வச்சுட்டு அந்த சிக்கனை இந்த நூடுல்ஸில் நம்ம ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம நூடுல்ஸை வச்சு சிக்கனை இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் நூடுல்ஸில் ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தின் லேயர் ஆஃப் நூடுல்ஸை வச்சு தான் சிக்கனை ரேப் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் நூடுல்ஸ் அதிகமாக எடுத்து சிக்கனை ரேப் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இப்போது இந்த சிக்கனை நம்ம 1 ஸ்பூன் எண்ணெயில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி இந்த லிப்ரா ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ட்ராக்குள்ளே தான் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸை வச்சு குக் பண்ண போகிறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே டச் டைப். அது மட்டும் இல்லாமல் இதில் 7 ப்ரீசெட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கும் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த ட்ராவில் நம்ம டைரெக்டாக ஃபுட் ஐட்டம்ஸை வச்சு குக் பண்ணும்போது அந்த ஃபுட் ஐட்டம் வந்து இந்த பேஸ்கெட்டில் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இந்த பேஸ்கெட்டில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 100% ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த கெடுதலும் வராது. தேவையான அளவு ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பரை நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம இந்த ஏர் ஃப்ரையரோட ட்ராவில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம நூடுல்ஸில் ரேப் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். சிக்கனை வச்சதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம சிக்கனோட டாப் போர்ஷனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த ட்ராவை நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ட்ராவை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாப் மோஸ்ட்டில் இருக்க நூடுல்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது இந்த சிக்கனை நம்ம பேக் சைடு திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ஒரு வாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 180 டிகிரியில் வச்சு 15 மினிட்ஸ் நம்ம திரும்பவும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட சிக்கனும் நூடுல்ஸும் 2 சைடும் ஈவனாக குக் ஆகும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ட்ராவை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பி த்ரெட்டட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரேப் பண்ணியிருந்த நூடுல்ஸ் எல்லாமே இப்போது நல்லா கிறிஸ்பியாகவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருந்ததுனால நம்மளோட சிக்கன் வந்து கொஞ்சம் கூட அந்த ஏர் ஃப்ரையர் ட்ராவில் ஒட்டவே இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி. ரொம்பவே டேஸ்டியாக நல்லா மொறுன்னு த்ரெட்டட் சிக்கன் நம்ம இப்போது 1 ஸ்பூன் எண்ணெயில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப் பார்க்கலாம். நம்ம கடையில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தூக்கி தான் போடுவோம். இனிமேல் யாரும் தூக்கி போட்டுறாதீங்க. இதை நம்ம பாத்ரூமில் எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாத்ரூமில் இருக்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். திரும்பவும் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கையால் தொட்டு தான் லிட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். இனிமேல் யாரும் கை வச்சு டாய்லெட் லிட்டை ஓப்பன் பண்ண வேண்டாம். டாய்லெட்டோட லிட்டில் இந்த பொசிஷனில் ஸ்பூனை வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஸ்பூனோட ஹேண்டிலில் இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த ஸ்பூன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே அந்த லிட்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ணுற டபுள் சைட் டேப் மட்டும் நல்ல குவாலிட்டியான டேப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லிட்டிலேருந்து அந்த ஸ்பூன் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னா போதும். எவ்ரி டைம் நம்மளோட டாய்லெட் லிட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம டாய்லெட்டோட லிட்டை கை வச்சு தொடணுங்கிற அவசியம் இருக்காது. சின்ன பசங்க இருக்க வீட்டில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.